இன்னைக்கு டயபெட்டிக்னா தெரியாத நபர்களே இல்லைன்னு உள்ள நிலைமையில நம்ம சொசைட்டி இருக்கு. ஆனா இதுல எத்தனை பேருக்கு தெரியும் டயபெட்டிக்க முந்தின ஸ்டேஜ் ஒண்ணு உண்டுன்னு சொல்லிட்டு. அந்த டயபெட்டிக்க முந்தின ஸ்டேஜ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா இன்னைக்கு நம்ம யாருமே இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. நம்ம உடம்பு அதை அறிகுறியா கொடுத்தா கூட நம்ம அதை யாருமே கேர் பண்றது கிடையாது. இப்ப நார்மலா நிறைய நபர்கள் சொல்லுவாங்க, எனக்கு சாப்பிட்டாலும் பசி அடங்க மாட்டேன், ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் சொல்லுவாங்க, சாப்பிட்ட உடனே எனக்கு தூக்கம் வருது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, எனக்கு பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கு, எவ்வளவு ட்ரை பண்றேன், என்னால கம்மி பண்ண முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில நபர்கள் சொல்லுவாங்க, நான் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து சுகர் கிடையாது, ஆனா பார்டர் லைன்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம பாடி வந்து நான் டயபெட்டிக் ஆக போறேன்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிக்னலா இருக்கு. ஆனா நம்ம யாருமே இதை என்ன பண்றல, கேர் பண்றதே இல்லை. சோ இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜை நம்ம கரெக்டா புரிஞ்சிட்டோம்னு சொன்னா டயபெட்டிக் வராம நம்மளால தடுக்க முடியும். இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் ப்ரீ டயபெட்டிக். ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய நம்ம பாடியில உள்ள மெட்டபாலிசம் டிஸ்பங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில நம்ம பாடியினுடைய குளுக்கோஸ் மெட்டபாலிசம் வந்து இம்பேர் ஆகுது. சயின்டிபிக்கா இதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பாடியில பிளட் சுகர் லெவல் நார்மலை விட அதிகமாயிட்டு, ஆனா மெடிசின் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு வரலன்னு சொல்லிட்டு உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறி தான் ப்ரீ டயபெட்டிக். இப்ப நீங்க பிளட் சுகர் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து 110 வரைக்கும் நார்மல். ஒரு ஆளுக்கு வந்து ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 100ல இருந்து 125 வரை இருந்துச்சுன்னா அவங்க ப்ரீ டயபெட்டிக். HbA1c 5.7 வரைக்கும் இருந்துச்சுன்னா நார்மல். ஆனா ஒரு ஆளுக்கு 5.7ல இருந்து 6.4 வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அது ப்ரீ டயபெட்டிக் சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. அப்ப இந்த ப்ரீ டயபெட்டிக்னா என்ன, இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னா நம்ம பாடியில நடக்கக்கூடிய குளுக்கோஸ் மெட்டபாலிசத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள், அது எந்த உணவாகட்டும், அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புக்குள்ளாடி போன உடனே அது குளுக்கோஸ் ஆட்டு டைவர்ஷன் ஆகும். நம்ம பாடியில வந்து குளுக்கோஸ் வந்து என்டர் ஆன உடனே பேங்க்ரியஸ்ல உள்ள பீட்டா செல் என்ன பண்ணுன்னு சொன்னா அந்த குளுக்கோஸை வந்து நம்ம பாடியில ப்ராப்பரா நார்மலைஸ் பண்றதுக்காக இன்சுலின் சொல்லக்கூடிய ஹார்மோனை செக்ரீட் பண்ணும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும்னா நம்ம பாடியில தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய குளுக்கோஸை ஃபேட் செல் மூலமாட்டும் மசில் செல் மூலமாட்டும் லிவர் செல்லையும் ஸ்டோர் பண்ணிடும். சோ நம்ம பிளட்ல என்ன ஆகுது, தேவைக்கு அதிகமா இருக்கக்கூடிய சுகர்னுடைய அளவு நார்மலுக்கு வரும். இதனால பிளட் சுகர் வந்து நார்மலுக்கு வரும். இந்த ப்ரீ டயபெட்டிக் உள்ள ஸ்டேஜ் வந்து என்ன வரும்னு சொன்னா நம்ம பிளட்ல வந்து நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடும் போது பேங்க்ரியஸ் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணும். ஆனா இந்த இன்சுலினால நம்ம குளுக்கோஸினுடைய அளவை என்ன பண்ண முடியும்னா செல்லுக்கு உள்ளாடி கொண்டு போகக்கூடிய நிலைமையில அது இருக்காது. அதாவது குளுக்கோஸ் வந்து நம்ம உடம்புல அதிகமாகும், இன்சுலினால இந்த குளுக்கோஸை செல்லுக்கு உள்ளாடி கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையில வரும்போது குளுக்கோஸ் என்ன ஆகும், பிளட்ல அதிகமாகும். இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது எதனால இந்த ப்ரீ டயபெட்டிக் வருது? இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா நம்ம ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல ஒரு டோர் இருக்கும், ஒரு பூட்டு இருக்கும், அதுக்கு அதை பூட்டை திறக்க ஒரு கீ இருக்கும். அதே போல நம்ம பாடியில ஒரு செல் இருக்கு, இந்த செல்ல வந்து ஒரு வீடுன்னு எடுத்துக்கீங்களா, அந்த வீட்டுக்கு உள்ளாடி நுழையக்கூடிய ஒரு கெஸ்ட் யாரு அப்படின்னு சொன்னா குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் வந்து உள்ளாடி போகணும்னு சொல்லும் போது அந்த வீட்டினுடைய டோர் ஓபன் ஆகணும். அந்த டோருக்கு பேரு GLUT4 சொல்லக்கூடிய புரோட்டீன். அந்த டோர்ல இருக்கக்கூடிய பூட்டு தான் இன்சுலின் ரெசெப்டர். அந்த பூட்டை திறக்கக்கூடிய சாவி தான் இன்சுலின். அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம பிளட்ல குளுக்கோஸ் வந்து அதிகமாகும். இந்த குளுக்கோஸை இன்சுலின் எடுத்து செல்லுக்கு கொண்டு போகும். செல்லுக்கு உள்ளாடி அந்த குளுக்கோஸ் போகணும்னு சொல்லும் போது GLUT4 சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் வந்து இந்த டோர் ஓபன் பண்ணும். இந்த குளுக்கோஸ் என்ன ஆகும்னா செல்லுக்கு உள்ளாடி போகும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனா இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல என்ன ஆகுச்சுன்னா இன்சுலின் இருக்கு, ஆனா இன்சுலினால நம்ம பாடியில் உள்ள சுகரை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது.
பேலன்சிங் பண்ண முடியல. இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாட்டு நம்ம பாடியில குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாயிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல நீங்க பார்க்கும்போது குளுக்கோஸ் நம்ம பாடியில லைட்டா அதிகமா, ஆனா இன்சுலின் போதுமான அளவுக்கு இருந்துட்டே இருக்கும். கொஞ்சம் வருஷம் 1 or 2 இயர்ஸ் இப்படி போகும்போது பீட்டா செல்கள் என்ன ஆச்சுன்னா டயர்ட் ஆயிரும். ஏன்னா சுகர் அதிகமா இருக்கறனால இன்னும் அதிகமான இன்சுலினை பேங்க்ரியாஸ் சுரக்கிறனால பீட்டா செல் டயர்ட் ஆயிரும். கொஞ்ச நாளையில பீட்டா செல் ஃபங்க்ஷன் குறைஞ்சு அது இன்சுலின் செக்ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணிடும். இந்த நிலைமையில நம்ம எவ்வளவுதான் குளுக்கோஸ் எடுத்துட்டாலும், எவ்வளவுதான் கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலும் இன்சுலினால இந்த குளுக்கோஸை நார்மல் பண்ண முடியாது. நம்ம பாடியில கொஞ்சம் கொஞ்சமாட்டு குளுக்கோஸ் அதிகமாகும். இந்த ஸ்டேஜை தான் நம்ம டயபெட்டிக்னு சொல்லுவோம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அது ஒரு குட் நியூஸ்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனா டயபெட்டிக் ஆனதுக்கு அப்புறமாட்டு நம்மளால ரிவர்சபிள் பண்ண முடியாது. அப்ப இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லயே நம்ம இதை கரெக்டா டயக்னோஸ் பண்ணி கரெக்டான ப்ராப்பர் மெத்தட்களை யூஸ் பண்ணோம்னு சொன்னா நம்ம டயபெட்டிக் வராம தடுக்கலாம். இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி நான் குளுக்கோஸ் போட்டேன் அதனால டயபெட்டிக் ஆயிட்டேன், இல்ல நான் மெடிசின் எடுத்தேன் அதனால டயபெட்டிக் ஆயிட்டேன். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லலாம். நல்லா நீங்க புரிஞ்சுடுங்க, 2 to 3 இயர்ஸ் ஆகுது உங்க பாடியில ப்ரீ டயபெட்டிக்னு உள்ள ஸ்டேஜ்ல இருந்துட்டு தான் நம்ம பாடி டயபெட்டிக்னு உள்ள ஸ்டேஜுக்கு போகுமே தள்ளி எடுத்த உடனே அது டயபெட்டிக்னு உள்ள ஸ்டேஜுக்கு போகாது. அப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் எதனால நம்ம பாடியில வருது? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரானிக் ஹை கலோரிஸ், நம்ம தேவைக்கு அதிகமான கலோரிஸ ரொம்ப நாளாட்டு நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னு சொன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல நம்ம பாடி வரும். செகண்ட் ரீசன் விசரல் ஃபேட், நம்ம ஆர்கன்ஸ்ல அதிகமா ஃபேட் அக்கமுலேஷன் ஆகுறதுனால ப்ரீ டயபெட்டிக் வரும். மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா ப்ரீ டயபெட்டிக் வரும். ஃபோர்த் பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியானுடைய ஃபங்க்ஷன் லோ ஆகுறது, அதாவது மைட்டோகாண்ட்ரியா தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கிறதுனால அதனால எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, அதனால இந்த ப்ரீ டயபெட்டிக் வருது. அதே போல பாத்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமா, கட் இன்ஃப்ளமேஷன், கட்ல பேட் பாக்டீரியா அதிகமாகறனாலையும் நமக்கு இந்த ப்ரீ டயபெட்டிக் உள்ள ஸ்டேஜ்ல வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மசில் வீக் ஆகுறதுனால, மசில் செல்லுக்குள்ளாடிதான் இந்த குளுக்கோஸ் போகணும், ஆனா மசில் கம்மியாக கம்மியாக, அதாவது சார்கோப்டீனியான்னு சொல்லுவாங்க, 30 வயசு 40 வயசு மேல மசிலோட குரோத் கம்மியாகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசில பில்டு பண்ணக்கு நம்ம புரோட்டீன் ஃபுட் நம்ம எடுக்காம இருந்துச்சுன்னா அந்த மசில் வீக் ஆகுறதுனாலையும் குளுக்கோஸ் என்ன ஆகாதுன்னு சொன்னா செல்லுக்குள்ளடி போகாம பிளட்ல அதிகமாக ஆரம்பிக்கும். இந்த ப்ரீ டயபெட்டிக்கினுடைய முக்கியத்துவம், அதாவது நம்ம இந்த டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும். உண்மை என்னன்னா ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்லயே நம்ம பாடியில் உள்ள வெயின்ல இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம் டேமேஜ், இந்த எண்டோத்தீலியம் டேமேஜ் கார்டியக் சம்பந்தமான நிறைய பிரச்சனை வரக்கு ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், ஃபேட்டி லிவர் ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும், விஷன் கம்மியாக ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க நான் டயபெட்டிக் ஆனாதான் இந்த டேமேஜ் எல்லாம் வரும்னு. செக் பண்ணி பாருங்க, நிறைய பேரு கண் செக் பண்ணது ஆஸ்பத்திரி போகும்போது டயபெட்டிக்னு கண்டுபிடிப்பாங்க. டாக்டர் எனக்கு இது வரைக்கும் டயபெட்டிக் இல்லையே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கண்ணு மங்கலாயிட்டே இருந்துட்டே இருக்கும். ஒரு 2 or 3 இயர்ஸ் இந்த லெவல்ல இருக்கும். அதான் நம்ம ப்ரீ டயபெட்டிக்ல நம்ம பாடி கொடுக்கக்கூடிய சிம்டம்ஸ்களை நம்ம என்ன பண்ணோம்னா உணர்ந்து அதுக்கான சொல்யூஷன் நம்ம தேடணும். ஓகே, அப்போ இந்த ப்ரீ டயபெட்டிக் எனக்கு இருக்குன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ப்ரீ டயபெட்டிக் இருக்குன்னு சொல்லக்கூடிய சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்தா, அடிக்கடி என்னன்னா பசிக்கும். நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு ஒரு 10 or 20 மினிட்ஸ் தான் இருக்கு, திரும்ப உங்களுக்கு பசி. சுகர் கிரேவிங் அதிகமா இருக்கு, ரொம்ப டயர்ட் ஆவீங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த கழுத்துக்கு பின்பக்கத்துல ஒரு பிளாக்கிஷ் பேச்சஸ் இருக்கும், அன்ஈவன் டோன் ஃபேஸ்ல இருக்கலாம். அதே போல மூட் ஸ்விங் ஆகும், இரிட்டேஷன், சிலவங்களுக்கு தூக்கம் இல்லாத ஒரு நிலைமை வரலாம், எதுலையுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எவ்வளவுதான் இவங்க ட்ரை பண்ணாலும் வெயிட்டை கம்மி பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருப்பாங்க, பெல்லி ஃபேட் அதிகமா இருக்கும். இது ப்ரீ டயபெட்டிக்கான சிம்டம்.
அப்போ ஒரு ஆளுக்கு நம்ம ப்ரீ டயபெட்டிக் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன பண்ணலாம்னா பிளட் டெஸ்ட் மூலமாட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு நார்மலா நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் எடுப்பாங்க. சாப்பிட்ட பிறகு எடுக்கக்கூடிய போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணுவாங்க. 3 மாசத்துக்கு ஒரு HbA1c டெஸ்ட் எடுப்பாங்க. அதே நேரத்துல இந்த டெஸ்ட் எடுக்கிறது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சி பெப்டைடுன்னு உள்ள டெஸ்ட் எடுக்கலாம். இந்த சி பெப்டைட் வந்து உங்க பேங்க்ரியஸ் வந்து எவ்வளவு இன்சுலினை செக்ரீட் பண்ணணும்ல கன்ஃபார்ம் பண்ணக்கான டெஸ்ட். அதே போல ஃபாஸ்டிங் இன்சுலின், இந்த ஃபாஸ்டிங் இன்சுலினை நம்ம எடுக்கும் போதும் நம்ம ஃபாஸ்டிங் பிளட் சுகரை எடுத்து அது ஒரு கால்குலேட் பண்ணும்போது ஹோமோ ஐஆர்னு சொல்லக்கூடிய ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த ஹோமோ ஐஆர் வந்து தூக்கம் மேல இருந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்மாட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ட்ல இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ நம்ம ஒரு ஆள் இன்சுலின் ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறமா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ். நம்ம வாக்கிங் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணி, ஏன்னா மசில் பில்ட் ஆகும்போது தான் குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ளாடி போகும். ஸோ கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நம்ம வந்து தூங்குறது. நம்ம வந்து ஒரு 10 மணிக்கு தூங்கணும், 5 மணிக்கு எழும்பணும். நம்ம இன்னைக்கு நிறைய பேர் லேட் நைட் தூங்கக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கோம். ஸோ இந்த டயபெட்டிக் அதிகமா வர காரணமே லேட் நைட் நம்ம தூங்குற ஒரு காரணமா இருக்கு. ஸோ ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல நம்ம தூக்கத்தை 10 மணிக்கு நம்ம மாத்திரணும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் வந்து இன்னைக்கு வந்து டயபெட்டிக் உருவாக ஒரு காரணமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணக்கான ஆக்டிவிட்டிஸ், யோகா, மெடிடேஷன், பாசிட்டிவ் அசோசியேஷன், இது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னா நம்ம பிரெயினை வந்து ஹெல்த்தியா வச்சுக்கலாம். ஃபோர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா பேலன்ஸ் டயட். இந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபுட்டு வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒரு பேலன்சிங்கா இருக்கணும். புரோட்டீன் ஃபுட் இருக்கணும், ஃபைபர் ஃபுட் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும். கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய நேரத்துல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கணும். சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஃபைபர் இருக்கணும், வைட்டமின்ஸ் இருக்கணும், மினரல்ஸ் இருக்கணும், குட் ஃபேட் இருக்கணும். இந்த காம்பினேஷன்ல நம்ம ஒரு ஃபுட் எடுத்தா, அதாவது எக்ஸசைஸ் இருக்கணும், பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கணும், தூக்கம் ப்ராப்பரா இருக்கணும், பேலன்ஸ் டயட் இருக்கணும். இந்த 4 விஷயத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா ப்ரீ டயபெட்டிக்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு சொன்னா ரிவர்ஸ் ஆக முடியும். நல்லா நீங்க புரிய வேண்டிய ஒரு விஷயம், ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடியது நம்ம பாடி நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் சிக்னல். இன்னைக்கு அந்த வார்னிங் சிக்னலை நம்ம பார்த்துட்டு அதுக்கான ஆக்ஷன் எடுத்தோம்னு சொல்லும் போது வரும் நாட்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃபாட்டு நம்மளை மாற்ற முடியும். டயபெட்டிக் இல்லாத ஒரு சொசைட்டியை நம்மளால உருவாக்க முடியும்.